வணக்கம், நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்கள், நம்ம பாருங்கள், டெய்லி 10 கொஸ்டின்ஸ் ஜிகே கொஸ்டின்ஸ் தான் சிலபஸ் வைஸாக நம்ம வந்து பார்த்துட்ருக்கோங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 105வது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு நான் புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கும். ஓகேங்களா? சரிங்க, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அது இல்லாமல் நம்ம தனியாக டெலகிராமில் டெஸ்க் குரூப் வச்சுட்ருக்கோம், லிங்க் வச்சுட்ருக்கோம். அதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி அந்த குரூப்பில் ரெடியாக இருங்க. ஓகேங்களா? சரி, நம்ம லாஸ்ட் வீடியோவில் கொடுத்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நம்ம பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணுவோம், இந்த வீடியோ பார்க்கலாம் பாருங்கள். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம கொடுத்த கொஸ்டின் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒடிசா மற்றும் மேற்கு வங்க கடற்கரையில் கண்டறியப்பட்ட புதிய வகை கடல் அட்டைக்கு யார் பெயர் சூட்டப்பட்டுள்ளது? ஓகேங்களா? பாருங்கள், ஒடிசா மற்றும் மேற்கு வங்க கடற்கரையில் புதுசாக ஒரு என்ன பண்ணியிருக்காங்க, கடல் அட்டை வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு, கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது யாரோட பேர் வச்சிருக்காங்கன்னா திரௌபதி முர்மு. ஓகே, நம்மளோட குடியரசுத் தலைவரான திரௌபதியோட முர்மு அப்படின்றவங்களோட பேரை தான் என்ன பண்ணியிருக்காங்க, வச்சிருக்காங்க. ஓகேங்களா? சரிங்க, இன்னைக்கு நம்ம 10 கொஸ்டினுக்குள்ளே போயிடலாம். ஸோ நீங்கள் ஒரு டெஸ்ட்டு போல் நீங்கள் அப்படியே அட்டன் பண்ணுங்கள். எவ்வளோ மார்க் அப்படின்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படியே வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க, அப்படியே கீழே இருக்க ஒரு லைக் பட்டனை ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்படியே என்ன பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்க, நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். புருசிக் அமிலம் எதில் காணப்படுகிறது? ஓகேங்களா? ஸோ கெமிஸ்ட்ரி தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அதுலேயும் உணவில் கடப்படும் ஃபுட் அடல்ட்ரேஷன். கிட்டத்தட்ட இது முடிச்சுட்டுனா நம்ம கெமிஸ்ட்ரி வந்து ஓவராலாக முடிச்சுடுவோங்க. ஓகேங்களா? ஸோ புருசிக் அமிலம் எதில் காணப்படுகிறது அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வீடியோவில் பார்க்க போகிற கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் கீழே இருக்குது. நீங்கள் நிறைய ஆன்சர் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஆப்பிள் மற்றும் செர்ரியோட விதைகளில். ஓகேங்களா? அதாவது நீங்கள் 9th புக் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களா, 257வது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன 2 லைனில் கொடுத்துருப்பாங்க. ஆப்பிள் மற்றும் செர்ரி விதைகளில் வந்து பார்த்தீங்கன்னா புருசிக் அமிலம் வந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. 9th புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. புருசிக் அமிலம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மற்றும் செர்ரியோட விதைகள். ஓகேங்களா? விதைகளில் காணப்படுதுங்க. ரொம்ப முக்கியமான வேர்டு தான். ஸோ ஏன்னா ஆப்பிளில் ஆல்ரெடி மாலிக் அமிலம் இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். விதைகளில் காணப்படக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா புருசிக் அமிலம். இது இயற்கையாகவே காணப்படக்கூடிய ஒரு கலப்பட பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, அடுத்து நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். எல்லை பாதுகாப்பு படையின் முதல் பெண் ஸ்னைப்பர் துப்பாக்கி சுடும் வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? ஸோ எல்லை பாதுகாப்பு படை வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள முதல் பெண் ஸ்னைப்பர் துப்பாக்கி சுடும் வீரர் யார் அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. ஓகேங்களா? ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமன் குமாரி. பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ சுமன் குமாரி தான் வந்து என்ன தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க, முதல் பெண்ணாக வந்து என்ன பண்ணப்பட்டிருக்காங்க, தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். ஸோ தேர்ட் கொஸ்டின் ஜியாகிரஃபியில் பாருங்கள். ஸோ இந்த எண்ணெய் வயல்கள் சார்ந்த அந்த கொஸ்டின்ஸ் தாங்க. நாட்டின் பழமையான எண்ணெய் வயல் திக்பாய் எண்ணெய் வயல். மிகப்பெரிய எண்ணெய் வயல் மும்பை ஹை. 2வது பெரிய எண்ணெய் வயல் ருத்ராசாகர் லாவா எண்ணெய் வயல் அசாம். ஓகேங்களா? ஸோ இப்போ 3 கூற்றுகள் இருக்குது. இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1, 2 சரி. ஏ தாங்க இதுக்கான ஆன்சர். ஏன்னா 3வது கூற்று வந்து தவறாக இருக்குது. நாட்டில் இருக்கக்கூடிய மிக பழமையான எண்ணெய் வயல் எதுனா திக்பாய் எண்ணெய் வயல் தாங்க. ஓகேங்களா? ஸோ கிழக்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய திக்பாய் எண்ணெய் வயல் தான் வந்து மிக பழமையான எண்ணெய் வயல். கரெக்டு தான். மிகப்பெரிய எண்ணெய் வயல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மும்பை ஹை எண்ணெய் வயல். ஓகேங்களா? ஸோ 65% வந்து பார்த்தீங்கன்னா பெரிய எண்ணெய் வயல் எது இருக்குது, இந்த மும்பை ஹை எண்ணெய் வயல் தாங்க வந்து காணப்படுது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த இடத்துல 2வது பெரிய எண்ணெய் வயல் எது இருக்குடானா இந்த குஜராத். ஸோ குஜராத் கடற்கரையில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் வயல் தான் வந்து காணப்படுது. ஓகேங்களா? ஸோ அசாமில் இருக்கிற அந்த ருத்ராசாகர் லாவா எண்ணெய் வயல் அசாமில் தான் இருக்குது. ஆனால் அது 2வது பெரிய எண்ணெய் வயல் அல்ல. ஓகேங்களா? 2வது பெரிய எண்ணெய் வயல் எதுங்க, குஜராத் கடற்கரையில் இருக்கக்கூடிய எண்ணெய் வயல் தான். அப்போ 3வது கூற்று தவறாக இருக்கிறதுனால 1, 2 தான் சரி. அடுத்து 4வது பாருங்கள். நம்ம சிலபஸ் வைஸாக பார்க்கறதுனால அடுத்து என்னதுங்க, ஹிஸ்ட்ரியில் டெல்லி சுல்தானியம் பார்த்துட்ருக்கோம். அதில் தேவகிரி என்னும் பெயரை தௌலதாபாத் என மாற்றிய அரசர் யார்? தேவகிரி அப்படின்ற பேர் என்ன மாற்றிருப்பார், தௌலதாபாத் அப்படின்னு மாற்றிய அந்த அரசர் யார்? சூப்பர். நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்ருப்பீங்க. இதுக்கான ஆன்சர் எதுங்க, முகமது பின் துக்ளக். ஓகேங்களா? பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஜானாகான் அப்படின்ற தன்னோட இயற்பெயர் என்ன பண்ணியிருப்பார், முகமது பின் துக்ளக்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பார், இவர் வந்து கியாசுதீன் துக்ளக்கு அப்புறம் வந்து ஆட்சிக்கு வந்திருப்பாருங்க. ஓகேங்களா? இவர் தான் என்ன பண்ணியிருப்பார், டெல்லியிலேருந்து நம்ம இந்தியாவுக்குள்ளேயும் தென்னிந்தியாவையும் ஆட்சி பண்ண முடியாது. அதனால் நம்ம சென்டர் பாயிண்ட்டாக இருக்கக்கூடிய தேவகிரியை நம்ம என்ன பண்ணுவோம், தௌலதாபாத்னு மாற்றி நம்ம அங்கே வந்து தலைநகராக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பார், முடிவு எடுத்திருப்பார். அப்போ இவர் தான் தேவகிரியோட பேரை தௌலதாபாத்தாக மாற்றிட்டு டெல்லியிலேருந்து தலைநகரம் மறுபடியும் அங்கே மாற்றிருப்பார். ஆனால் அங்கே போன சில நேரங்களில் அங்கேருந்து நார்த் இந்தியாவை ஆட்சி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் டெல்லிக்கே மாற்றிருப்பார். இது மிகப்பெரிய கொலாப்ஸை வந்து ஏற்படுத்தியிருக்கும். ஓகேங்களா? அப்போ அது ஏற்படுத்தினது யாருங்க, முகமது பின் துக்ளக்.
அடுத்து 5வது கொஸ்டின் இந்தியன் பாலிட்டி. ஸோ இந்தியன் பாலிட்டியை பொறுத்தவரையிலும் அரசு நெறிமுறை கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என கூறியவர். ஸோ டிபிஎஸ்பி தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ டிபிஎஸ்பியை பொறுத்தவரையிலும் அரசு நெறிமுறை கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யார்? ஸோ ஆப்ஷன்ஸ் இருக்குது, நேரம் நீங்கள் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் யாருங்க? டாக்டர் பிஆர் அம்பேத்கர். ஸோ டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தான் வந்து சொல்லியிருப்பாருங்க. ஸோ நம்ம அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிறப்பம்சம் எது? ஓகேங்களா? ஸோ நாவல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிபிஎஸ்பி தாங்க. ஓகேங்களா? ஸோ அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள். ஓகேங்களா? ஸோ இவர் ஆஸ்டின்றவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நம்ம அரசியலமைப்பு கோட்பாடும் சரி அடிப்படை உரிமைகளும் சரி நம்ம அரசியலமைப்போட மனசாட்சி அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஸோ அப்போ அல்லாதி கிருஷ்ணசாமி என்ன சொல்லியிருப்பார்? மக்களுக்கு பொறுப்புடைய அரசாங்கம் எதுவோ அது அரசு நெறிமுறுத்தும் கோட்பாடுகளை அலட்சியமாக வந்து என்ன பண்ணாது, கருதாது அப்படின்னு சொன்னவர் தான் வந்து அல்லாசாமி கிருஷ்ணசாமி. ஓகேங்களா? இவர் எல்எம் சிங்கி. இது ரொம்ப முக்கியங்க. ஓகேங்களா? நம்ம அரசியலமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து உயிரளிக்குது, நம்ம அரசியலமைப்புக்கே உயிரளிக்கக்கூடிய உயிராக எது இருக்குடானா இந்த அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் தான் வந்து உயிரளிக்குது அப்படின்ற விஷயத்தை எல்எம் சிங்கி வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அப்போ சிறப்பம்சம்னு சொன்னவர் அம்பேத்கர். அரசியலமைப்போட மனசாட்சின்னு சொன்னவர் வந்து பார்த்தோன்னா கிரான்வில்லி ஆஸ்டின். அலட்சியமாக கருதக்கூடாது எந்த அரசாங்கம் சொன்னவர் அல்லாதி கிருஷ்ணசாமி. இது வந்து உயிரளிக்கும் அரசியலமைப்புக்கு உயிரளிக்குதுன்னு சொன்னவர் வந்து பார்த்தா எல்எம் சிங்கி. ஓகேங்களா? சரி, அடுத்து நம்ம பார்க்க பார்த்து 6வது கொஸ்டின். 6th கொஸ்டின் ஜியாகிரஃபி. சாரிங்க, எக்கனாமிக்ஸ் பார்க்கலாம் பாருங்கள். ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்தவரையிலும் திட்டமிடுதல் நம்ம வந்து பார்த்தோம் 1948 தொழில்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் 1950 திட்டக்குழுலாம் அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஆனால் அதுக்கு முன்னால் இந்த திட்டமிடுதல் படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். ஸோ அதுதான் அதில் பொருந்தாததுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நேரம் நீங்கள் ஆன்சர் கெஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாங்க இதுக்கான ஆன்சர். இங்கே ஏதாங்க தவறாக இருக்குது. ஏன்னா இந்திய பொருளாதார திட்டமிடல் அப்படின்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யாருங்க? விஸ்வேஸ்வர் ஐயா. ஸோ விஸ்வேஸ்வர் ஐயா தான் 1934 வந்து இந்த புக்கை எழுதியிருப்பாருங்க. ஓகேங்களா? இந்திய பொருளாதார திட்டமிடல் அப்படின்றத என்ன பண்ணியிருப்பார்? இவர் தான் வந்து அந்த திட்டமிடலுக்கு வந்து அடித்தளமிட்டவர் யாரானா இவர் தாங்க. 1934 விஸ்வேஸ்வர் ஐயா தான் அடித்தளமிட்டிருப்பார். அதுக்கப்புறம் தான் ஜவஹர்லால் நேரு வந்து என்ன பண்ணியிருப்பார்? 1938 வந்து பார்த்தீங்கன்னா தேசிய திட்டக்குழு அப்படின்ற ஒன்று வந்து ஏற்படுத்தியிருப்பார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாம்பே திட்டம் வந்திருக்கும் 1940. ஓகேங்களா? 1940 பாம்பே திட்டம் வந்திருக்கும். ஸோ மும்பையில் இருக்கக்கூடிய அந்த தொழிலதிபர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க? உருவாக்கியிருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் காந்திய திட்டம் எச்என் அகர்வால். ஆமாங்க. ஸோ எஸ்என் அகர்வாலால் 1944 வந்து பார்த்தோன்னா காந்திய திட்டம் வந்து ஆரம்பிச்சிருக்கும். இது வேளாண்மைக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய திட்டமாக வந்து இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்என் ராய் மக்கள் திட்டம். ஓகேங்களா? ஆமாங்க. 1945 தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் திட்டம் கொண்டு வந்திருப்பார் எம்என் ராய். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறது, இந்த இயந்திரமாக்குறது இந்த வேளாண் உற்பத்திகள்லாம் என்ன பண்ணணும், ஸோ அதிகமாக இது பண்ணி நுகர்வுப் பொருட்களை வந்து அதிகமாக விநியோகம் செய்யணும் அப்படின்றத வந்து மக்கள் திட்டமாக கொண்டு வந்திருப்பார் 1945. அடுத்து சர்வோதயா திட்டம் 1950. யாருங்க? ஜெயபிரகாஷ் நாராயணன் 1950 சர்வோதயா திட்டத்தை வந்து என்ன பண்ணியிருப்பார்? சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அப்போ எல்லாமே வந்து கரெக்டு தான். ஏதாங்க தவறாக இருந்தது? விஸ்வேஸ்வர் ஐயா வந்திருக்கணும். அடுத்து 1857 ஆண்டு சிப்பாய் கழகத்தின் முதல் பொறி டேஷில் தென்பட்டது. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இது ஏற்கனவே எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டின் தான். ஸோ முதல்ல வந்து எங்கே தென்பட்டிருக்கும் அப்படின்றதாங்க உங்களுக்கான கேள்வி. ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் எதுங்க? பராக்பூர். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ முதல்ல பராக்பூரில் தான் வந்து பார்த்தா அந்த பொறி கிளம்பியிருக்கும். அதுக்கப்புறம் படைப்பிரிவை மீரட்டுக்கு மாற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து மீரட்லேருந்து வெடித்து டெல்லியை நோக்கி பயணம் போயிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து யூனிட் 8ங்க. ஸோ யூனிட் 8 பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டோட அந்த விடுதலை போராட்ட வரலாறு எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். அதில் 3வது காங்கிரஸ் மாநாடு. ஏன் நான் ஸ்ட்ரெயிட்டாக 3வது காங்கிரஸ் மாநாடு போன்றான்னா, 3வது காங்கிரஸ் மாநாடு தான் எங்கே நடந்திருக்கும்? நம்ம சென்னையில் வந்து நடந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் ஸ்ட்ரெயிட்டாக அதுக்கு போயிட்டேன். முதல் மாநாட்டில் நான் பார்க்கல. 1887 1000 விளக்கு பகுதியில் நடைபெற்றது. இதன் தலைவர் தாதாபாய் நவ்ரோஜி. இதில் 362 பேர் சென்னையிலிருந்து கலந்து கொண்டனர். சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1, 3 தாங்க சரி. சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஏன்னா 1987 தான். ஏன்னா 85 முதல் மாநாடு, 86 2வது மாநாடு, 87 3வது மாநாடு நடக்கும். ஓகேங்களா? அப்போ 1000 விளக்கு பகுதியில் தான் நடக்குது. இதனோட தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி இல்லைங்க. யார்? பக்ருதீன் தியாப்ஜி. ஓகேங்களா? முதல் முஸ்லீம் தலைவர். ஸோ பக்ருதீன் தியாப்ஜி அப்படின்றவர் தான் அதனோட தலைவராக வந்து இருந்திருப்பார். ஸோ 2வது மாநாடுக்கு தான் தாதாபாய் நவ்ரோஜி தலைவராக இருந்திருப்பார். அப்போ 2வது கூட்டு தவறாக இருக்கிறதுனால இது 362 பேர் தான் சென்னையிலேருந்து கலந்துன்னு இருப்பாங்க. மொத்தமாக கலந்துனவங்க வந்து பார்த்தீங்கன்னா 607 பேர். அதில் 362 பேர் சென்னையிலேருந்து கலந்துன்னு இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ 1, 3 இங்கே சரியாக இருக்குது. அடுத்து பிரார்த்தனா சமாஜம் யாரால் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? பாருங்கள், பிரார்த்தனா சமாஜம் யாரால்
எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? சூப்பர். யாருங்க? 1867 ஆத்மாராங் பாண்டுரங். ஓகேங்களா? ஸோ ஆத்மாராங் பாண்டுரங்கால் தான் வந்து ஆரம்பிக்கப்படுது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ பிரார்த்தனை. ஓகேங்களா? ஆத்மாலாம் பிரார்த்தனை பண்ணுது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஆத்மாலாம் பிரார்த்தனை பண்ணுது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அப்போ ஆத்மாராங் பாண்டுரங் தான் வந்து பிரார்த்தனை சமாஜத்தை வந்து ஏற்படுத்துகிறாரு. ஸோ இது கேசவசந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா பம்பாய் போயிருப்பாருங்க. கேசவசந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா பம்பாய் போய் பயணத்தின் போது ஏற்பட்ட அந்த விளைவு காரணமாக தான் இந்த பிரார்த்தனை சமாஜம் வந்து என்ன இருக்கும், உருவாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதனால் இதனோட வாழ்க்கை ஃபுல்லாக யார் வந்து அர்ப்பணிச்சதுன்னு பாருங்கன்னா எம்ஜி ரானடே. ஓகேங்களா? ஸோ எம்ஜி ரானடே தான், மகாதேவ் கோவிந்த ரானடே தான் என்ன பண்ணியிருப்பார், இந்த வாழ்க்கை இதனோட இயக்கத்துக்காக தன்னோட வாழ்க்கை முழுவதும் என்ன பண்ணியிருப்பார், அர்ப்பணிச்சிருப்பார். ஓகேங்களா? ஸோ இதில் சார்ந்த தகவல்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ 1867 ஆத்மாராங் பாண்டுரங் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அடுத்து இன்றைக்கி மேக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். அசல் ரூபாய் 1200 எத்தனை ஆண்டுகளில் 5% கூட்டு வட்டியில் ரூபாய் 1323 மாறும்? ஓகேங்களா? அப்போ எத்தனை ஆண்டுகளில் 1323 மாறும்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு முதல்ல வட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். ஸோ வட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம்? அசல்லேருந்து நம்ம மொத்தம் அது மாறின பணத்துலேருந்து அசல் நம்ம கழிச்சா நம்மளுக்கு கிடச்சிட போகுது. ஓகேங்களா? அப்போ 1323 மைனஸ் 1200 கழிச்சா எவ்வளோ வரும் பாருங்கள், 123ங்க. அப்போ வட்டி கிடச்சிக்கிற வட்டி 2 வருஷத்தில் எவ்வளோ, 123 ரூபா தான் கிடச்சிருக்கு. 123 ரூபா தான் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அப்போது 1200 × 5/100 எவ்வளோங்க? ஏன்னா 5% தான் இல்லையா? 2 ஜீரோக்கு 2 ஜீரோ வச்சோன்னா 12 5 60. அப்போ ஒரு வருஷத்துக்கு 60 ரூபா கிடைக்குதுங்க வட்டி. கூட்டு வட்டின்றதுனால மறுபடியும் இந்த 60 ரூபாய்க்கு சேர்த்து நம்ம போடணும். 12060 × 5/100. அப்போ ஒரு ஜீரோ அடித்தோன்னா 1 5 5 2 5 10 126 அடித்தோம் அப்படின்னா 63. அப்போ ரெண்டாவது வருஷத்துக்கு 63 கிடக்குது. அப்போ 60யும் 63யும் கூட்டணும் நம்ம அப்படின்னா 3 12 123. ஓகேங்களா? அப்போ 2 வருஷத்துலேயே என்னவா மாறிடுது, அது 1323 வந்து அது மாறிடுது. அப்போ ஏ தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்படி போட்டும் கண்டுபிடிக்கலாம். இல்லைனா நீங்கள் முதல் வருஷத்தை கண்டுபிடிச்சிடுறீங்களா, 1000 50/100 போட்டிங்கன்னா 60. அப்போ முதல் வருஷத்துக்கு 60 கண்டுபிடிக்கிறான்னா 60 ரூபா கிடைக்குதுறானா அடுத்த வருஷத்துக்கு மறுபடியும் இந்த 1500க்கு போட போகிறோம். ஆனால் கூட எதை சேர்த்து போடுவோம், அப்போ 60 சேர்த்து போடுவோம். அப்போ 60க்கு 5% கண்டுபிடிங்க. 60க்கு 5% கண்டுபிடிச்சினா எவ்வளோ கிடைக்கும்? ஸோ 3 கிடைக்கும். அப்போ 63. அப்போ 63 60 கூட்டினா 123. அப்படி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துன்னு வந்துக்கலாம். ஓகேங்களா? சரிங்க. ஸோ இந்த வீடியோக்கான கொஸ்டின் பாருங்கள். நதிக்கடியில் அமைக்கப்பட்ட இந்தியாவின் முதல் மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதை எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியம், இந்த கேள்வி எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, நதிக்கடியில் வந்து பார்த்தோன்னா முதல் மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதையை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அது எந்த மாநிலத்தில் வந்து திறக்கப்பட்டிருக்கு? மத்திய பிரதேசம், குஜராத், மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். ஸோ தேங்க்யூ கைஸ். இந்த 10 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.